வழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்வின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மனம் மகிழ்கின்றது. திருப்பாடலின் நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடவிருக்கின்றோம். இன்றைய திருப்பாடல் நிகழ்வில் நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் 50ஆம் திருப்பாடல். இத்திருப்பாடலுக்கு முந்தைய திருப்பாடலுடன் தொடர்புகள் உண்டு. அதாவது 48ஆம் திருப்பாடல் கடவுளின் திருநகர் என்று ஆரம்பிக்கும் இத்திருப்பாடலுக்கு அடுத்து 49ஆம் திருப்பாடல் செல்வம் பயனற்றது, அதாவது கடவுளின் திருநகர் செல்வம் பயனற்றது. இதற்கு அடுத்து வருகின்ற இந்த 50ஆம் திருப்பாடல் உண்மையின் வழிபாடு, அதாவது கடவுளின் திருநகர் செல்வம் பயனற்றது உண்மையின் வழிபாடு. இந்த தலைப்புகளில் இருந்தே கடவுளின் திருநகர் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக கடவுளின் திருநகருக்கு வெளிப்புற ஆடம்பரங்கள் தேவையில்லை, வெளிப்புற மனங்கள் தேவையில்லை, உண்மையான மனமும் உண்மையான உள்ளமும் தேவை என்பதை புரிந்து நமக்கு உணர்த்துகிறது இத்திருப்பாடல். இத்திருப்பாடல் ஒரு சாதாரண புகழ்ச்சி பாவாக, இத்திருப்பாடல் ஒரு சாதாரண புகழ்பாவாக, இறைவனை புகழ்வதாக அமைவது அன்று. இத்திருப்பாடல் மிகவும் சுவாரஸ்யமாக, மிகவும் கடவுளின் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக அமைகின்றது. ஆக இத்திருப்பாடலை பற்றி யோசிக்க நமக்கு ஒரு வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது ஆங்கிலத்தில் அடரேஷன் என்று ஒரு வார்த்தை உண்டு. அதற்கு ரூட் வேர்ட் ஆங்கிலத்தில் அடோர் என்று சொல்லப்படும். இந்த அடோர் என்கின்ற வார்த்தை ஒருவர் மீது அழியாத அன்பு கொள்வது, இல்லை என்றால் ஒருவர் மீது பேரன்பு கொள்வது, அதுவும் இல்லை என்றால் ஒருவரை பற்றி பிணைத்து இருக்கின்ற ஒரு அன்பு, அதாவது ஒருவரை விட்டு பிரிந்து இருக்க முடியாத ஒரு நிலை கொள்கின்ற அன்பை குறிக்கின்றது. அதனால்தான் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ஐ அடோர் யூ என்று, அதாவது முழு மனதோடு நான் உன்னை நேசிக்கின்றேன் என்பதை தான் அடோர் என்பார்கள், அடரேஷன் என்பார்கள். ஆதலால் இத்திருப்பாடல் உண்மையான முழு மனதோடு உண்மை வழிபாடாக, முழு மன வழிபாடாக அமைகின்றது. அதனால் தான் நான் முன்பே கூறினேன், அடரேஷன் என்னும் வார்த்தையின் மூலம் முழு மனதோடு இறைவனை பற்றுதலை இத்திருப்பாடல் குறிக்கின்றது. இத்திருப்பாடல் தொடக்கத்திலேயே நமக்கு யார் நம் வாழ்வில் அச்சாணி என்பதை கூறிவிடுகின்றது. முதல் வசனம் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாகிய ஆண்டவர் பேசுகின்றார் என்று குறிப்பிடுகிறது. ஆதலால் ஆண்டவர் கூற மனிதர்கள் அத்தகைய வார்த்தைகளை பெறுகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக, மிக எளிமையாக கூறுகின்றது இத்திருப்பாடல். இத்திருப்பாடலை 3 விதங்களாக பிரிக்கலாம். வசனம் 1 முதல் வசனம் 7 வரை, வசனம் 8 முதல் வசனம் 14 வரை, வசனம் 15 முதல் வசனம் 23 வரை என்று 3 நிலைகளாக பிரிக்கலாம். முதல் நிலை ஆண்டவரின் அன்பு என்று வைத்துக் கொள்ளலாம். வசனம் 1 முதல் வசனம் 7 வரை ஆண்டவரின் அன்பு என்று வைத்துக் கொள்ளலாம். இரண்டாம் நிலை வசனம் 8 முதல் வசனம் 14 வரை கடவுளின் படைப்புகள் என்று வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது வசனம் 15 முதல் வசனம் 23 வரை ஆண்டவர் நேர்மையாளர் என்பதை வைத்துக் கொள்ளலாம். ஆக ஆண்டவரின் அன்பு, ஆண்டவர் படைப்பு, ஆண்டவர் நேர்மையானவர், அதாவது
எல்லோரையும் படைத்த ஆண்டவர் அன்பானவர், ஆனால் அன்பையும் தாண்டி அவர் நீதியானவர், நேர்மையானவர் என்கின்ற 3 தலைப்பின் கீழ் இந்த திருப்பாடல் வருகின்றது. வசனம் 1 முதல் 7 வரை நாம் பார்க்கின்றோம். அவர் கதிரவன் எழும் முனை நின்று மறுமுனை வரை உலகத்தை காக்கின்றார். கடவுள் தம் மௌனத்தில் இருக்க மாட்டார். அவர் சுட்டெரிக்கும் தழல் நெருப்பு என்று ஆக கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகின்ற வசனங்களாக இத்தனை வசனங்களும் அமைகின்றது. இவர் கடவுளின் அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகின்றார் என்றால், அவர் மக்களுடன் வாழ விளைகின்றார். மக்கள் உங்களுடன், என்னுடன், நம் அனைவருடன் வாழ நினைத்து இன்றளவும் இறங்கி வந்து நம்முடன் இருக்கின்றார். அவரது அன்பை நமக்கு தெரிய வைத்து அவரது வழியில் நடக்க வைக்கின்றார். இது ஒரு நிலை. இந்த திருப்பாடலில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்றால், இத்திருப்பாடல் தாவீது அரசரால் அன்று அவருடைய காலத்தில் வாழ்ந்த இசைத்தலைவர்களுள் ஒருவர், அவர் பெயர்தான் ஆசாப்பு. இது ஆசாப்பின் புகழ்பா, அதாவது தாவீது காலத்தில் வாழ்ந்த ஒரு இசை தலைவர்களுள் ஒருவர் இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் ஆக இருந்திருக்கிறார் என்றால், தாவீது கடவுள் மீது கொண்ட பற்றை இவர் வெளிப்படுத்துகின்றார். ஆக இவரும் தாவீதை போல கடவுளின் மீது அன்பு கொண்டவராக இருந்திருக்க வேண்டும். ஆதலால் தான் இத்தகைய தெளிவுமிக்க பாடலை அவர் நமக்கு அளிக்கின்றார். 3ஆம் வசனங்களிலிருந்து நாம் பார்க்கின்றோம், அவர் நீதியை நிலைநாட்டுபவர் என்று. இன்னும் குறிப்பாக அவர் பலிகளை எதிர்பார்ப்பவர் அல்ல என்று நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் 7ஆம் வசனத்திலிருந்தே கூறுகின்றார். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகிறேன். இஸ்ரேலே, உனக்கு எதிரியாய் சான்று கூறப் போகிறேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். ஆக நீ எப்பொழுதெல்லாம் நாம் எப்பொழுதெல்லாம் இறை அன்பிலிருந்து விலகிச் செல்கிறோமோ, அவர் நம்மை மீண்டும் அந்த வழிக்கு அழைத்துச் சென்று நடக்கச் செய்கின்றார் என்பதுதான் இந்த முதல் நிலையின் அர்த்தங்கள், காரியங்கள். நாம் இறைவனுக்குரிய காரணமாக வாழ வேண்டும், நாம் இறைவனுக்குரிய அச்சாணியாக விளங்க வேண்டும் என்பதை இது தெரிவிக்கிறது. ஆக நாம் எந்நாளும் அவர் மக்களாக வாழ விளைவோம். ஜெபம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் செய்கின்ற அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களை எந்நாளும் உமது பிள்ளைகளாக வழி நடத்திடவும், எங்கள் வாழ்வில் நீர் நுழைந்து எங்களை காத்திடவும், நாங்கள் செய்கின்ற வேலைகளில் எங்களை ஆசீர் தந்து வழிபடுத்திடவும், உமது ஆசீரால் நாங்கள் வாழ்வு பெற்று நல்ல நிலைக்கு உயர்ந்திடவும் அருள் புரிவீராக. நாங்கள் எந்நாளும் உமது மக்களாக, உமது பிள்ளைகளாக வாழ அருள் புரியும். ஆமேன்.